அண்ணா குட் மார்னிங். நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர் பேசுகிறேன். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ஆல் ஆஃப் யூ வெல்கம் டு அவர் மேக்ஸ் மேம் சேனல். இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது 12th 5th சாப்டர் அனலிட்டிக்கல் ஜாமெண்ட்ரி. அதில் பாரு எக்ஸசைஸ் 5.2ல் 3ல் செகண்ட் சம் பார்க்க போகிறோம். 3rd செகண்ட் சம். பாரு சாமி, ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த ஹைபர்போலா. ஈக்குவேஷன் ஆஃப் த ஹைபர்போலாவை கண்டுபிடிக்கணும். வித் சென்டர் கொடுத்துருக்கான். சென்டர் 2,1ன்னு கொடுத்துட்டான். ஒன் ஆஃப் த ஃபோக்கஸ் வந்து என்ன கொடுத்துருக்கான்? 8,1ன்னு சொல்லிட்டான். அந்த கரஸ்பாண்டிங் டைரக்ட்ரிஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 4. அதாவது சென்டருக்கு ஒரு ஃபோக்கஸ், சென்டர்ல இருந்து ஒரு ஃபோக்கஸ் வந்து 8,1, அதுக்கு இணையான டைரக்ட்ரிஸ் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 4 அப்படின்னு கொடுத்துட்டான். இப்போ ஈக்குவேஷன் ஆஃப் த ஹைபர்போலா, அதிபர வளையத்தின் சமன்பாடை நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ நமக்கு கிவன் போகலாம். அந்த கிவன்ல சாமி நல்லா பார்த்துக்கோ. நமக்கு சென்டர் கொடுத்துருக்கான். பார்த்துக்க, கிவன் சென்டர் சி என்ன கொடுத்துருக்கான்? 2,1. அப்போ இது ஹெச், கே. அப்போ இதை எக்ஸோட சேர்த்தணும். இது எக்ஸ்ல இருந்து கழிக்கணும், இது ஒய்ல இருந்து கழிக்கணும். இது மறந்துடக்கூடாது. அதுக்கு அடுத்தது சாமி டைரக்ட்ரிஸ் கொடுத்துருக்கான் பாரு. ஒன் ஆஃப் த டைரக்ட்ரிஸ் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 4. அப்போ நல்லா பார்த்துக்கோ, இது எக்ஸ் ஈக்குவல் டு 4. இங்கே எக்ஸ் ஈக்குவல் டு 2, இங்கே எக்ஸ் ஈக்குவல் டு 4. சென்டருக்கும் டைரக்ட்ரிஸுக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் ஏ பை இ. அப்போ ஏ பை இ என்ன வரும்? இது பாருத்தாங்க, இது 4, இது 2. அப்போ இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் 4ல் 2 கழிச்சா 2. அப்போ நமக்கு ஏ பை இ ஈக்குவல் டு 2. இது புரியுதா தங்கம்? சென்டர்ல இருந்து டைரக்ட்ரிஸுக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் ஏ பை இ ஃபார்முலா. நம்ம கணக்கு பிரகாரம் இங்கே எக்ஸோடைய வேல்யூ 2, இங்கே எக்ஸோடைய வேல்யூ 4. அப்போ 4ல் இந்த 2 கழிச்சா 2. அதே மாதிரி ஃபோக்கஸ் கொடுத்துருக்கான் பாருங்க. ஃபோக்கஸ் எஃப் என்ன கொடுத்துருக்கான் பாரு? 8,1. அப்போ சென்டர்ல இருந்து சாமி ஃபோக்கஸுக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸுக்கான ஃபார்முலா ஏஇ. சென்டர்ல இருந்து ஃபோக்கஸ் எவ்வளோ தூரத்தில் இருக்கும்? ஏஇ டிஸ்டன்ஸில் இருக்கும். இப்போ நம்ம கணக்கு பிரகாரம் ராஜா, இங்கே பார், இங்கே எக்ஸோடைய வேல்யூ 2, இங்கே எக்ஸோடைய வேல்யூ 8. ஒன்று வந்து ஃபிக்ஸடு, ஏன்னா இது வந்து ஆக்சிஸ் பேரல் டு எக்ஸ் ஆக்சிஸ்க்காக இருக்குது. இந்த டிரான்ஸ்ஃபர் ஆக்சிஸ் பேரல் டு எக்ஸ் ஆக்சிஸ். புரியுதா தங்கம்? அதனால் இப்போ இந்த டிஸ்டன்ஸ் பார்க்கும்போது பாரு, இந்த 8ல் 2 போச்சுன்னா 6. நான் சொல்கிறது புரியுதா? சென்டருக்கும் ஃபோக்கஸுக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸு சாரி, இது வந்து 1 ஃபிக்ஸடாக இருக்குது. இதை கழிச்சிப்பார். அப்போ எக்ஸில் எவ்வளோ தூரம் நகர்ந்து போயிருக்குது? 6 யூனிட் தூரம் நகர்ந்து போயிருக்குது பாரு. 2, இங்கே 8. அப்போ தேர்ஃபோர் நமக்கு ஏஇ ஈக்குவல் டு 6. இது புரியுதா? நல்லா பார்த்துக்கோ. 1 ஏ பை இ 4ல் 2 போச்சுன்னா 2. சென்ட்ரல்ல இருந்து ஃபோக்கஸுக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் வந்து ஏஇ வேணும்னா என்ன பண்ணணும்? 8ல் 2 மைனஸ் பண்ண 6. இப்போ இதை 2ஐயும் நம்ம வச்சுக்கிட்டு தான் போட போகிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சாமி, இது பெருசு இல்லையா? அப்போ ஏஇ டிவைடட் பை ஏ பை இ போடலாம். ஏஇ வந்து நமக்கு 6, ஏ பை இ வந்து 2. இங்கே அடித்து போட்டால் 3 வந்துடும். இங்கே ஏ அடிச்சுக்கலாம், இ மேலே போயிடும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? இ ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 3ன்னு கிடச்சி போயிடும். புரியுதா தங்கம்? இ ஸ்கொயர்டு வந்து 3ன்னு கிடச்சிரும். அப்போ இதை கொண்டாந்து இ ஸ்கொயர்டு 3ன்னு வந்துருச்சா? அப்போ இ வந்து √3ன்னு வந்துருமா? அப்போ இது ஏஇயில் போடலாம் நமக்கு. அப்போ ஏஇ ஈக்குவல் டு 6. அப்போ தேர்ஃபோர் நமக்கு என்ன வரும்? ஏ இன்ட்டு இ ஸ்கொயர்டு 3னா இ வந்து √3. அப்போ √3 ஈக்குவல் டு 6 இம்ப்ளைஸ் ஏ ஈக்குவல் டு என்ன சாமி வரும்? 6 பை √3. புரியுதா சாமி? அப்போ ஏ ஸ்கொயர்டு போடலாம் இதிலிருந்து. அப்போ ஏ ஸ்கொயர்டு ஈக்குவல் டு இதை ஸ்கொயர் பண்ணால் 36
டிவைடட் பை இதை ஸ்கொயர் பண்ணால் 3, அடித்து போட்டால் 1 3 is 3 2 3 சார். அப்போ நமக்கு என்ன கிடைச்சிரும்? ஏ ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 12ன்னு கிடைச்சிரும். இது நான் சொல்கிறது ரெண்டே ரெண்டு கான்செப்ட் தான் தங்கம். ஒன்று சென்டருக்கும் டைரக்ட்ரிஸ்க்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் ஏ பை இ. ஏ பை இ 4ல் 2 போச்சுன்னா 2. சென்டருக்கும் ஃபோக்கஸுக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் வந்து ஏஇ. 8ல் 2 போச்சுன்னா 6. இதையும் டிவைட் பண்ணி, இது பெருசு மேலே போடு, சின்னதை கீழே போடு. அப்போ எசன்ட்ரிசிட்டி இ தெரிஞ்சு போயிடும். அதை கொண்டாந்து இதில் பிரதிட்டோம்னா ஏ ஸ்கொயர்டு தெரிஞ்சு போயிடும். இப்போ நம்ம பி ஸ்கொயர்டு போடலாம் ராஜா. பி ஸ்கொயர்டு ஈக்குவல் டு, அதுக்கான ஃபார்முலா ஏ ஸ்கொயர்டு இன்ட்டு இ ஸ்கொயர்டு மைனஸ் 1. அப்போ நமக்கு பி ஸ்கொயர்டு ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர்டு 12 ராஜா. அப்போ 12 இன்ட்டு இ ஸ்கொயர்டு பாரு 3 மைனஸ் 1. அப்போ தேர்ஃபோர் உனக்கு என்ன கிடைக்கும்? 12 இன்ட்டு 3ல் 1 போச்சுன்னா 2 தங்கம். அப்போ 24. அப்போ தேர்ஃபோர் பி ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 24ன்னு கிடைச்சிரும். இப்போ புரிஞ்சுதா? இப்போ இதிலிருந்து நம்ம ஈக்குவேஷன், இப்போ ஏ ஸ்கொயர்டு தெரிஞ்சு போச்சு, பி ஸ்கொயர்டு தெரிஞ்சு போச்சு, சென்டரும் தெரிஞ்சு போச்சு. கண்ணு நம்மளுடைய டிரான்ஸ்ஃபர் ஆக்சிஸு parallel to எக்ஸ் ஆக்சிஸ். அப்போ தேர்ஃபோர் எக்ஸை தான் முன்னாடி எழுதணும். அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் த ஹைபர்போலா. அப்போ நம்ம வந்து ஈக்குவேஷன் ஆஃப் த ஹைபர்போலா எழுத போகிறோம். இப்போ நல்லா பார்த்துக்கோ. ஈக்குவேஷன் ஆஃப் த ஹைபர்போலா. அப்போ ஹைபர்போலாவுடைய ஈக்குவேஷன் நமக்கு என்ன தங்க வரும்? ஹைபர்போலா. இதில் சென்டர் மறந்துடக்கூடாது சாமி. சென்டர் இருக்கிறதுனால நம்ம ஈக்குவேஷன் எக்ஸ் மைனஸ் ஹெச் ஹோல் ஸ்கொயர்டு டிவைடட் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒய் மைனஸ் கே ஹோல் ஸ்கொயர்டு டிவைடட் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. நான் சொல்கிறது புரியுதா கண்ணு? வெறும் எக்ஸ் ஸ்கொயர் போட்டுறக்கூடாது. இந்த தப்பு கண்டிப்பாக வரும். சென்டர் இருக்குது அப்படின்னாவே நம்ம டக்குன்னு நம்ம ஈக்குவேஷன் சென்டர் ஹெச்சை எக்ஸில் இருந்து கழிக்கணும், கேவை ஒய்யிலிருந்து கழிக்கணும். சென்டருக்கு ஹெச் கமா கேன்னு பேர் கொடுத்துக்கணும். புரியுதா? நம்ம மெயின் ஈக்குவேஷனில் எக்ஸில் இருந்து ஹெச்சை கழிக்கணும், ஒய்யிலிருந்து கேவை கழிக்கணும். அப்போ நமக்கு கண்ணு எக்ஸ் மைனஸ் ஹெச் வந்து நமக்கு 2 ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை ஏ ஸ்கொயர்டு நமக்கு 12 மைனஸ் ஒய் மைனஸ் கே வந்து 1 ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை பி ஸ்கொயர்டு 24 ஈக்குவல் டு 1. இவ்வளோதான் தங்கம். புரிஞ்சுதா சாமி? இதில் உனக்கு ஏதாச்சும் டவுட்டாக இருந்தால் கேளு. கண்ணு ரெண்டே ரெண்டு கான்செப்ட். என்ன பண்ணணும்? ஒன்று சென்டருக்கும் டைரக்ட்ரிஸுக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் வந்து ஏ பை இ. ஏ பை வி பாரு 4ல் 2 கழிச்சா 2. இன்னொன்று சென்டருக்கும் ஃபோக்கஸுக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸு ஏஇ. அப்போ ஏஇ வேணும் அப்படின்னா 8ல் இருந்து இந்த 2 கழிச்சா பாரு, இந்த எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரில் தான் நகர்ந்துக்கிட்டு இருக்கு. இங்கே 2 இருக்குது. அப்போ ஒரு 6 யூனிட் நகர்ந்து போய் தான் ஃபோக்கஸ் வருது. இந்த 1 ஃபிக்ஸ் எடுத்தாங்க. அப்போ 8ல் இருந்து 2 கழிச்சா 6. இவ்வளோ தான். இந்த 2 கான்செப்ட் தான். ஏ பை இ 2, ஏஇ 6. அப்போ ஏஇயும் ஏ பை இயும் நம்ம வகுத்தோம்னா ஏஏ கேன்சல் ஆயிரும். அப்போ இ ஸ்கொயர்டு கிடைக்கும். இ ஸ்கொயர்டு வந்து நமக்கு 3ன்னு கிடைக்கும். அப்போ இ வந்து √3. அந்த √3யை கொண்டாந்து ஏஇயில் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணால் ஏ தெரிஞ்சு போயிடும் சாமி. அதிலிருந்து ஏ ஸ்கொயர்டு போட்டுக்கலாம். அதிலிருந்து எனக்கு போட்டுக்கலாம், பி ஸ்கொயர்டு போட்டுக்கலாம். அப்புறம் நம்ம சென்ட்ரு 2,1 இருக்கிறதுனால சென்டருக்கு ஹெச் கமா கேன்னு பேர் கொடுத்துக்கணும். அப்போ இந்த ஹெச்சை நம்ம ஃபார்முலா போடும்போது கவனமாக ஹெச்சை எக்ஸிலிருந்து கழிக்கணும், கேவை ஒய்யிலிருந்து கழிக்கணும். அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் த ஹைபர்போலா எக்ஸ் மைனஸ் ஹெச் தான். இது பேர் டிரான்ஸ்ஃபர் ஆக்சிஸ் parallel to எக்ஸ் ஆக்சிஸ். அப்போ எக்ஸ் தான் முன்னாடி வரணும். அப்போ எக்ஸ் மைனஸ் ஹெச் ஹோல் ஸ்கொயர்டு டிவைடட் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒய் மைனஸ் கே ஹோல் ஸ்கொயர்டு டிவைடட் பை பி ஸ்கொயர். இவ்வளோ தான் தங்கம். இதில் பார்த்துக்கோ, ஹெச் வந்து நமக்கு 2. புரியுதா தங்கம்? எக்ஸ் மைனஸ் ஹெச் ஹோல் ஸ்கொயர்டு டிவைடட் பை ஏ ஸ்கொயர்டு ஒய் மைனஸ் கே ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. ஹெச் 2, ஏ ஸ்கொயர்டு 12.
கே வந்து 1, பி ஸ்கொயர்டு 24. புரியுதா தங்கம்? இதில் ஏதாச்சும் உனக்கு சந்தேகம் இருந்தால் கேளுங்க. விஷ் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.